யெகோவா ராஃபா சுகந்தரும் தேவனின் ஊழியத்தின் சார்பாக நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருடைய நாமத்தை ஒவ்வொரு நாளும் மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் எப்பொழுதும் நமக்கு நன்மை செய்கிறவராக தான் இருப்பார். ஹல்லேலூயா. வாழ்க்கையில சோர்ந்துடக்கூடாது, சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்துடக்கூடாது, பலவீனங்களை கண்டு சோர்ந்துடக்கூடாது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருங்க. இப்பொழுதும் கூட ஒரு சில நிமிடம் மாத்திரம் கர்த்தருடைய நாமத்தை நம்ம துதிக்க இருக்கிறோம். ஒரு பாடல் வரியை மாத்திரம் நம்ம என்ன செய்ய இருக்கிறோம்? பாடி துதிக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. கண்களை மூடி, இந்த மாதம் நமக்கு 12வது மாதமா இருக்கிறபடினால கர்த்தர் இந்த மாதத்தை நமக்கு அதிசயமா தந்திருக்கிறார். 11 மாதங்கள் ஆச்சரியமா நம்மளை நடத்தி இந்த 12வது மாதத்துக்குள்ள, இந்த 1ஆம் தேதிக்குள்ள, இந்த முதல் நாள்ல கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறார்னா ஆச்சரியமாய் நடத்தி தந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு தேவனை நம்ம துதிக்காம இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. துதிப்போமா? நன்றி ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே உம்மை துதிக்கிறோம், கிருபை உள்ளவரே உம்மை துதிக்கிறோம், பரிசுத்தம் உள்ளவரே உம்மை துதிக்கிறோம், தேவ ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். நன்மையான ஈவுகளை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம். எங்கள் பரம தகப்பனே உம்மை துதிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதே சப்பா உங்க கிருபை. ஆமென். துதிக்கிறோம். ஆலோசனையில் நீர் ஆச்சரியமானவர், செயலிலே நீர் மகத்துவமானவர். ஆமென். துதிக்கிறோம். அவர் கிரியைகளில் கூட ஆமென், அவர் மகத்துவமானவர், பயங்கரமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த மாதம் ஆண்டவரப்பா நாங்கள் சோர்ந்து போன நாட்கள் உண்டு. ஆமென். துதிக்கிற பலவீனத்தில் இருந்த நாட்கள் உண்டு. ஆமென். துதிக்கிற சப்பா மழை காலங்களா இருந்தாலும் கூட ஆமென், கர்த்தர் அந்த நாட்கள்ல கூட எங்களை ஆச்சரியமாய் நடத்தி நாட்கள் உண்டு. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. என் ஆவியானவரே அப்பா, நீங்க பெருகவும் நாங்கள் சிறுகமாக இருக்கிறோம் ஏசப்பா. என் ஆவியானவரே, உங்க நாமம் எங்களை கொண்டு மகிமைப்படுவதாக ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நன்றி ஏசப்பா. உம்மை துதிக்காமல் இருக்கவே முடியாது, உம்மை ஆராதிக்காமல் இருக்கவே முடியாது, உங்க நாமத்தை நாங்க மகிமைப்படுத்தாமல் இருக்கவே முடியாது. ஒவ்வொரு நாளும் என் தேவனுடைய கரத்துல நாங்கள் ராஜ முடியுமா இருக்கும்படிக்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செஞ்சிருக்கீங்கப்பா. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. ஆமென். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா, உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பது போல் உமக்காக என் ஆன்மா ஒவ்வொரு நாளும் ஏங்கி தவிக்கின்றதையா, ஏங்கி தவிக்கின்றதையா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. ஆமேன். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். உமக்கு பிரியமானபடி எங்களை நடத்துங்கப்பா. உமக்கு பிரியமானதை செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, தாவீதை போல கர்த்தர் எங்களை ஆமேன் நீர் நடத்துங்க, செம்மையான வழியில நடத்துங்க ஏசப்பா. ஆமேன். ஸ்தோத்திரம். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், ஆமேன், துதிக்கிறோம், நான் கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுது நாவில் இருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது போலவே எப்பொழுதும் அவருடைய துதி ஆமேன் துதிக்கிறோம் நம்மளுடைய நாவலை எப்பொழுதும் துதித்து கொண்டே இருக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நன்றி. அதிகாலையில் எழுந்து துதிக்கணும். ஆமேன். துதிக்கிறோம். எப்பொழுதும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். தேவன் அதுல பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நன்மையான செய்வார். ஆமேன். நன்றி.
அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நல்ல ஒரு பாடல் வரிகள், அருமையான பாடல் வரிகள். தாவீது தான் அந்த பாடல் வசனத்துக்கு அர்த்தத்தை அந்த தாவீது கூறியது. அப்போ அந்த வசனத்தின் அர்த்தத்தை அந்த பெருக்குமான் செய்ய அந்த பாடல் வரிகளை அர்த்தமா எழுதி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பாடல்கள்லாம் நம்ம பாடும்போது ஆவியானவர் நமக்குள்ள ரொம்பவும் கிரியை செய்வார். நம்ம இருதயம் ரொம்ப சந்தோஷப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு கூட தியானிக்க இருக்கிற வேத வசனத்தை உங்களுடைய சமூகத்துல, அவருடைய சமூகத்துல உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். நேற்றைய தினத்துல ஆண்டவர் இந்த வசனத்தை குறித்து என்கிட்ட பேசினார். ஏசாயா 58ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்துல இந்த வசனத்தை நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வசனத்துல 3-4 வாக்குத்தத்தம் இருக்கு. ஒரு வசனத்திலேயே வாக்குத்தத்தங்கள் நிறைய இருக்குது. ஆனாலும் அதுல இருந்து மேல ஒரு வரி இருக்குது. அந்த வசனத்தை வச்சுதான் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். ஏசாயா 58:11 கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. ஹல்லேலூயா. அவர் நித்தமும் நம்மளை என்ன செய்யறாருன்னா நடத்தி கொண்டு வருகிறார். நடத்துறது ஆச்சரியமா இருக்கும். எப்படி நடந்தது, எப்படி நடக்குது இது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்னா யோசிப்போம். அல்லேலூயா. அவர் நடத்துகிற விதம் அதிசயமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும், அது வித்தியாசமா இருக்கும். அல்லேலூயா. நாமளா எந்த இடத்துக்கும் நாமளாவே வழி நடந்து போக முடியாது. ஆனா ஆண்டவர் தான் நம்மளை என்ன செய்யறாருன்னா நித்தமும் நடத்துகிறார். அல்லேலூயா. அவர் நடத்தி வந்ததுனால தான் 11 மாதம் தாண்டி 12வது மாதத்துல கர்த்தர் இந்த இடத்துல நம்மளை என்ன செஞ்சிருக்கிறார்னா நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளை அதிசயமா நம்மளை தந்து நம்மளுக்கு ஆண்டவர் ஆச்சரியமா நடத்தி வந்த தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. எப்பொழுது அவர் என்ன செய்யறாருன்னா நடத்துகிறார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. அல்லேலூயா. அருமையான ஒரு வசனம். நித்தமும் உன்னை நடத்தி. இந்த நித்தமும் நடத்தின்னு இருக்குல்ல, நித்தமும் என்னால நடத்துகிற காரியம் 24 மணி நேரமும் அவர் நம்ம என்ன செய்யறாருன்னா நடத்தி கொண்டு வர்றதை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அல்லேலூயா. அவர் நடத்தலன்னா ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. பாருங்க, ஊழியத்துல நான் ஒரு ப்ரேயருக்கு போயிருக்கும் போது அங்க ஒரு சகோதரி ஓடி வந்து என்கிட்ட ஜெபம் முடியும் போது என்கிட்ட வந்து ஜெபம் பண்ண வந்தாங்க. அப்போ அந்த சகோதரி சொன்னாங்க, எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்கு, கணவர் சரியில்லை, என்னன்னா ஒரு வருமானத்துக்கான காரியம் எதுவுமே என்கிட்ட இல்லை, ரொம்ப ஒரு பலவீனம், ரொம்ப ஒரு சோர்ந்து போயிட்டேன், எந்த காரியத்திலும் என்னால் என்ன செய்ய முடியலன்னா நடக்க முடியல, ரொம்ப ஒரு பாரத்தில் இருக்கேன் சகோதரி, இதுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்தாங்க. அப்போ எனக்கு உடனே ஆண்டவர் இந்த வசனத்தை தான் எனக்கு உணர்த்தினார். அப்போ நான் நித்தமும் நடத்துவேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்துவார் சகோதரி அப்படின்னு சொல்லி நான் வார்த்தை கொடுத்தேன். இந்த வசனம் முழுவதுமாக அவங்களுக்கு நான் அந்த வார்த்தை கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் கர்த்தருடைய நாமத்தை, அவருடைய மகிமையை சொல்லி அந்த சகோதரிக்கு நான் பேசும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு. ஏன்னா ரொம்ப ஒரு பாரமா இருந்தாங்க. எப்படி நடக்கிறது, அல்லேலூயா, நடக்க முடியாது. நாமளா எதுவுமே சுயமா எடுக்க முடியாது. ஆண்டவர் நம்மளை நடத்தினாதான் நம்ம என்ன செய்ய முடியும்னா காலங்களையும் நாட்களையும் நம்ம என்ன செய்ய முடியும், ஒவ்வொரு நாளும் கடந்து போக முடியும். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அந்த சகோதரி அதை கேட்டுட்டு தான் போனாங்க. சொல்லி 1 மாதம் இருக்கும், திரும்ப வந்து அவங்க அந்த பிரேயருக்கு வந்தாங்க. அப்போ வந்திருக்கும் போது அவங்க சொன்னாங்க, எனக்கு இந்த வசனத்தை நான் என்னாலும் சொல்லி செபிச்சுக்கிட்டேன், இதை வச்சு நான் துதிச்சுக்கிட்டேன், எப்பொழுதும் இந்த வார்த்தை நான் கையை வைத்து அந்த வசனத்துல கையை வச்சு நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. அதை செபிக்க ஆரம்பிச்சாங்க, துதிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரே வாரம் தான், ஒரு வாரத்திலே அவங்க கணவர் வேலைக்கு போயிட்டாங்க. கர்த்தர் நடத்துகிறாருன்னு சொல்லி சந்தோஷமா சொன்னாங்க. அப்ப பாருங்க, ஆண்டவர் தான் நடத்த முடியும். அவர் நடத்தினாதான் நாம என்ன செய்ய முடியும், இந்த காரியத்தை செய்ய முடியும். அப்ப ஆண்டவருடைய வசனம் இந்த 12வது மாதத்திலையும் என்ன செய்யறதுன்னா உங்களை நடத்துவார். அல்லேலூயா. உங்கள் தேவை சந்திப்பார், உங்களை கர்த்தர் பொறுப்பெடுப்பார், உங்களை கர்த்தர் பலப்படுத்துவார். நீங்க யோசிக்கலாம், நான் மட்டும் தான் இப்போ என்ன செய்யற இந்த காரியத்துல நடந்து கொண்டே இருக்கிறேன், என் பிள்ளைங்கள் நடக்கலையே, என் கணவர் நடக்கலையே, என் சகோதரிகள் நடக்கலையே, எங்க அம்மா அப்பா கூட இப்படி இருக்காங்களே, எங்க அருகில இருக்க எங்க சொந்தக்காரங்க கூட இப்படி இருக்காங்களேன்னு சொல்லி அநேகர் என்ன செய்யறாங்கன்னா, சரிங்கன்னா வருத்தத்தோட இருக்கீங்க. எப்படி இது நடக்கும், இது யார் நடத்துவா, இது எப்படி நடந்து போகும், இது இந்த காரியத்துல எப்படி எனக்காக இதை யாரு செய்வா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறாங்க, நீங்க கூட இருக்கலாம், சில காரியங்களை சோர்ந்து இருக்கலாம். எத்தனையோ ஜனங்களை கேட்டா நடத்துறதுக்கு ஆள் இல்லாம ரொம்ப ஒரு பலவீனத்துல இருக்காங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு,
பிள்ளைகளை குறித்து கவலைப்படக்கூடாது. கணவன் மனைவி பிள்ளைகளை குறித்து கவலைப்படக்கூடாது. அம்மா அப்பா பத்தி என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. ஏன்னா கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி உங்களை பாருங்க. கடந்த மாதத்துல நிறைய மழை, தண்ணீர், புயல் காற்று, சீற்றங்கள், நிறைய காரியங்கள் நம்ம கடந்து வந்திருக்கிறோம்ல. ஆண்டவர் இந்த மாதத்தை நம்மளுக்கு தந்திருக்கிறார். அப்ப எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! உங்களையும் உங்க பிள்ளைகளையும் குடும்பத்தை கர்த்தர் ஆச்சரியமா பாதுகாத்து வந்திருக்கிறார். உன்னதமானவர் மறைவில சங்கீதம் 91 1வது வசனத்துல உன்னதமானவருடைய மறைவில இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில தங்குவான். அப்போ பாருங்க, ஆண்டவருடைய நிழல் உங்களுக்கு இருக்குது. அப்ப நீங்க ஏன் கவலைப்படணும்? கர்த்தர் உங்களை நடத்துகிறாரு, உங்க பிள்ளைகளை நடத்துகிறாரு, உங்கள் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அவருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா எத்தனையோ கடைகள்லாம் மழை தண்ணீர்னால எத்தனையோ கடைகள் பூட்டப்பட்டிருக்கு, பொருள்கள்லாம் சேதமாக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ பேர் ஆகாரம் இல்லாம உடுக்க உடை இல்லாதபடி எத்தனையோ பேர் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறத கடந்த மாசத்துல கூட நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்திருக்கோம், நிறைய செய்தித்தாள்ல பார்த்திருக்கோம். பாருங்க, இப்படிப்பட்ட தேவன் உங்களையும் என்னையும் உங்க குடும்பத்தையும் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்னா பாதுகாப்பா வச்சு நடத்தி வந்திருக்கிறார். இந்த தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லாம இருக்கவே கூடாது. ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி பாருங்க. அவர் நித்தமும் உங்களை நடத்துவார். அல்லேலூயா, நித்தமும் நடத்துவார். ஒரு சகோதரி செபிச்சுட்டு போனாங்கல்ல, ஒரே வாரத்துல கர்த்தர் மாற்றத்தை கொடுத்தார். பாருங்க, அவங்க குடும்பம் செழிப்பா இருக்கு, ஆசீர்வாதமா இருக்கு. கணவர் வேலைக்கு போய் அந்த குடும்பத்தை கர்த்தர் அளவிதமா ஆசீர்வதிச்சிருக்கிறார். சந்தோஷமா சொல்றாங்க. கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரத்தோடு அறுவடை செய்வான் சொல்லப்பட்டிருக்கிறது போல அவங்க கண்ணீரோடு வந்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா திரும்ப வரும்போது கெம்பீரத்தோட ஒரு சந்தோஷத்தோட வந்தாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அப்போ கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நித்தமும் உங்களை என்ன செய்வார்? நடத்துவார். அப்போ நீங்க அதுல விசுவாசமா இருங்க. இந்த அதிகாரம், இந்த வசனத்தை 12வது மாதத்துல ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி என்ன செய்யுங்க? உங்களுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக இன்னும் கர்த்தர் நடத்துங்க. இன்னும் 1 மாதம் தானே இருக்குது, இந்த மாதம் முழுவதும் ஏசப்பா நீங்க நடத்திருங்கன்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம். ஆமை, நன்றி ஏசப்பா. இந்த வேலையிலும் கூட தகப்பனே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே, இந்த 12வது மாதத்தையும் கூட, இந்த 1ஆம் தேதியும் கூட ஆண்டவரே இந்த வேலையை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கீங்க ஏசப்பா. நீர் எவ்வளவு பெரியவரா இருக்கிறீர். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலோ ஆமீன் துதிக்கிறோம். எங்களுக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர் ஏசப்பா. ஆமீன் துதிக்கிற நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, ஏசாயா 58:11 படி கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். ஆமே, நன்றி ஏசப்பா. இந்த வசனத்தின்படியே என் கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவரே, உங்க பிள்ளைகளை நடத்திருங்க. ஆண்டவரே, உங்கள் கணவர் குடும்பத்தை நடத்திருங்க. ஆண்டவரே, உங்கள் கையின் பிரயாசத்தை நடத்திருங்க. ஆண்டவரே, இந்த காரியத்துல ஆமீன் இவங்களுக்கு ஒரு பலனை கொடுத்துருங்க, சத்துவத்தை கொடுத்துருங்க. ஆண்டவரே, குடும்பத்துல ஒரு ஆச்சரியமான காரியத்தை செஞ்சிருங்க, குடும்பத்துல ஒரு அதிசயத்தை செஞ்சிருங்க. ஆமீன் துதிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரப்பா, பிள்ளைகளை நீங்க நடத்தி வாங்க ஏசப்பா. நீங்க நடத்திருங்க ஏசப்பா. உங்க நடத்துதல் இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆச்சரியமா இருக்கும்படிக்கு ஆண்டவர் உம்முடைய சமூகத்துல வேண்டுதல் வைக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்துல உங்களுடைய சமூகத்துல எந்தெந்த பிள்ளைகள்லாம் ஆண்டவரே துதிக்கிற கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறாங்களோ இன்னும் உங்க கண்ணீரெல்லாம் மாற்றி போடுங்கப்பா. ஆண்டவர் ஆச்சரியமான தேவன். ஆண்டவரே, இந்த மாதத்தை தந்திருக்கீங்களே, அதை குறிச்சு இந்த பிள்ளைகளுக்குள்ள ஒரு மன மகிழ்ச்சி உண்டாகட்டே சப்பா. எத்தனையோ ஜனங்கள் அழிஞ்சுக்கிட்டு இருக்கிற இடத்துல ஆண்டவரே, அந்த தேசத்துல நம்ம இருக்கிறோம். அதன் மத்தியில கர்த்தர் இந்த பிள்ளைகளை ஜீவனோடு வச்சிருக்கீங்க. அதற்காக நன்றி. இவங்க குடும்பத்தை ஆண்டவர் ஆச்சரியமா நடத்தி வந்திருக்கீங்க. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென் துதிக்கிற எங்களையும் கூட, எங்க குடும்பத்தையும் கூட, எங்களுடைய ஊழியத்தையும் கூட ஆண்டவரே, எங்களை நீர் இம்மட்டுமாக நீர் பாதுகாத்திருக்கீங்க. இந்த மாதம் தந்திருக்கீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் தேவ நீர் ஒவ்வொரு காரியத்திலையும் நீர் எங்களை நடத்துகிறதுக்காக நன்றி ஏசப்பா. 24 மணி நேரம் உங்களுடைய கரத்துல ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஆமென் துதிக்கிற கரத்துல நீங்க ராஜ முடியுமா இருப்பீங்க. கர்த்தர் அப்படியாக உங்களுக்கு இந்த வார்த்தை குறித்து வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் தாமே இந்த காரியத்துல மகிமைப்படுவாராக, மேன்மைப்படுவாராக. ஆமென் துதிக்க அவர் பெருகவும் நாம சிறுகவுமாக கர்த்தர் செய்வார். இயேசுவின் நாமத்தினால துதி கன மகிமையில நம்முடைய கரத்துல தாழ்த்தி வறுமையோட ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கர்த்தர் ஆச்சரியமான காரியத்தை செய்வார், நன்மையான காரியங்களை செய்வார். வேத வசனத்தை தியானிங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆமீன். God bless you.